வீரன் தன் பலத்தால் அல்ல, புத்திசாலித்தனத்தால் வெல்கிறான். பயத்தை வெல்வதே முதல் வெற்றி. உதவி செய்பவர்களுக்கு உதவி கிடைக்கும். கதைகளில் உள்ள ஞானம் குழந்தைகளின் இதயத்தில் வளரட்டும். கடந்த காலத்தில் மரணமில்லா காடு என்று ரகசியமாக அழைக்கப்படும் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்கே விலங்குகள் மனிதர்களைப் போல் பேசும் சக்தி பெற்றிருந்தன. ஒரு நாள் சிங்கராஜா வீரன் ஒரு பொய்கையில் தண்ணீர் குடிக்கும் போது ஒரு பழைய ஆமை அவரை தடுத்தது. ராஜா, இந்த நீரில் மாய சக்தி உள்ளது. இதை குடித்தால் உனக்கு ஒரு பெரிய சோதனை வரும். ராஜா கேட்கவில்லை. அவன் குடித்ததும் அவனது கிரீடம் காணாமல் போய்விட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த காட்டின் மூதாட்டியான ஞானமான் அவனிடம் சொன்னது, உன் கிரீடத்தை தேட இந்த 3 சோதனைகளை சந்திக்க வேண்டும். 1வதாக பாம்புகளின் குகையிலிருந்து ஒரு மாணிக்கத்தை எடுக்க வேண்டும். 2வதாக வஞ்சக குரங்குகளிடம் இருந்து தப்பிக்க வேண்டும். 3வதாக தனிமையில் உள்ள ஒரு பழைய மரத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ராஜா தன் பயத்தை மீறி காட்டிற்குள் பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது ஒரு குருட்டு புலி குறுக்கே வந்தது. அது முன்பு ஒரு வேடனால் கண்களை இழந்திருந்தது. நீ யார்? என் பகுதியில் ஏன் வருகிறாய் என்று கர்ஜித்தது புலி. ராஜா உண்மையை சொன்னான். என் கிரீடத்தை தேடுகிறேன், உனக்கு உதவி தேவையா என்று கேட்டார். புலி மெதுவாக சொன்னது, முன்பு யாரும் என்னை நம்பவில்லை, ஆனால் நீ உண்மை பேசுகிறாய். இந்த வழியில் போகாதே, அங்கே மனிதர்களின் பொய் வலைகள் உள்ளன. உண்மை பேசுவோருக்கு உதவி கிடைக்கும் என்பதை அந்த புலிராஜா அறிகிறார். அப்படியே பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது 2 கிளிகளின் தர்க்கத்தை பார்க்கிறது. ஒன்று, மழை வரும், இல்லை வராது. அவர்களிடம் காரணம் கேட்டான் ராஜா. ஒரு கிளி சொன்னது, நான் மேகங்களை பார்த்தேன். மற்றொன்று சொன்னது, நான் எறும்புகள் வீட்டுக்குள் செல்வதை பார்த்தேன். ராஜா சிரித்து கொண்டு சொன்னான், ஒரே உண்மையை 2 வழிகளில் கண்டீர்கள், இருவரும் சரிதான். ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் உள்ளன என்பது புரிந்தது. உண்மையான தைரியம். பாம்புகளை மந்திர பாடல் பாடி தூங்க வைத்தான். குரங்குகளை தனது படத்திறனால் அல்ல, ஆனால் உணவு கொடுத்து நட்பாக மாற்றினான். இறுதியில் மரத்தின் அடியில் ஒரு குழந்தை சிங்கத்தை காப்பாற்றினான். ராஜா இறுதியாக அந்த பழைய மரத்தை அடைந்தான். மரம் அவனை பார்த்து முணுமுணுத்தது. ராஜா, உன் கிரீடம் எப்போதும் உன்னுடனே இருந்தது. அதிசயத்துடன் தன் தலையை தொட்டான். கிரீடம் இருந்தது. மரம் விளக்கியது, இது ஒரு சோதனை. உன்னை நீயே நம்பாத போது உன் அதிகாரம் மறைந்தது. இப்போது நீ ஞானம் பெற்றுவிட்டாய். உண்மையான செல்வம் ஞானத்தில் உள்ளது. அதிகாரம் என்பது பொருள் அல்ல, பொறுப்பு. இயற்கையை கேட்டால் அது நமக்கு ஞானம் கற்பிக்கும். இந்த கதை குழந்தைகளுக்கு நல்ல பாடங்களை கொடுக்கும். கதைகளில் உள்ள ஞானம் குழந்தைகளின் இதயத்தில் வளரட்டும். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வழங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.